வெல்கம் எவ்ரி ஒன் டு மேத்ஸ் வித் சதாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோட கண்டினியூவேஷன் தான். ஸோ டிஎன் செட் 2024 மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் ப்ரொவிஷனல் ஆன்சர் கீழே இருக்கிற எரர்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதுலேயும் பர்டிகுலராக ராங் ஆன்சர் கீ இருக்கிற கொஷின்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பர்டிகுலராக அதில் ஓடிஏ அண்ட் பிடிஏ பேஸ் பண்ண கொஷின்ஸ்லாம் பார்க்கப்போம். இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் இஸ் 50th ஒன். இது வந்து பார்த்தீங்கன்னா the general solution of x double dash of t minus 2x of t divided by t square equals to t where t lies between 0 to infinity. ஓகே, ஸோ இதோட ஜென்ரல் சொல்யூஷன் கேட்குறாங்க. இது நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் வேரியபிள் மாற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற நோட்டேஷன் எல்லாமே வேரியபிள்ஸ் மாற்றி யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக y டபுள் டேஷில் இருக்கும், இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கும். அதுக்கு பதிலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா x டபுள் டேஷ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டீயில் இருக்குது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். யூஸ்வல் ஃபார்மெட்டுக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நான் டி ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இது என்ன ஆகிடும், டி ஸ்கொயர் எக்ஸ் டபுள் டேஷ் ஆஃப் டி மைனஸ் 2x ஆஃப் டி ஈக்குவல்ஸ் டு டி கியூப் சேஞ்ச் ஆகிடும். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி பை டிஎக்ஸை வந்து நம்ம என்னென்னு எடுத்துப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டின்னு எடுத்துப்போம். அதே தான் இங்கே, பட் அப்படியே நோட்டேஷன் சேஞ்ச் ஆகிருக்கு. இங்கே எக்ஸுக்கு பதிலாக டி இருக்குது. அப்போ டி பை டிடியை வந்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா டின்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி இங்கே யூஸ் பண்ணும்போது என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி பை டி ஸ்கொயர் பை டிடி ஸ்கொயரை வந்து டி ஸ்கொயர்னு கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், வேறு எந்த சேஞ்சுமே கிடையாது. இங்கே அது மட்டும் தான் டெரிவேட்டிவ் இருக்குது, மற்றபடி எக்ஸ் டேரெக்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ இது என்ன ஆகிடும்னா டி ஸ்கொயர் டி ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு டி கியூப் இந்த ஃபார்மெட்டுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ இந்த சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டீக்கு பதிலாக இ பவர் ஜெட் யூஸ் பண்ணுவோம். அங்கே எக்ஸுக்கு பதிலாக பண்ணுவோம். இங்கே வந்து டீயில் இருக்குது. அப்போனா z ஈக்குவல்ஸ் டு லாக் டின்னு வந்துடும். அதே மாதிரி டி ஸ்கொயர் டி ஸ்கொயருக்கு பதிலாக டி ஸ்கொயர் மைனஸ் டி அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதே தான். அப்படி பண்ணும்போது இது என்ன ஆகும்னு பாருங்கள், டி ஸ்கொயர் மைனஸ் டி மைனஸ் 2 ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு டி கியூப். டி இஸ் நத்திங் பட் இ பவர் ஜெட். அப்போ இ பவர் 3z சேஞ்ச் ஆகிடும். ஸோ நமக்கு ஜென்ரல் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. ஸோ வி நீட் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஆஸ் வெல் அஸ் அ பர்டிகுலர் இன்டெக்ரல். ஸோ ஃபஸ்ட் ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணால் தான் நம்மளால் என்ன ஃபைன் பண்ண முடியும், காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஃபைன் பண்ண முடியும். ஸோ ஆக்சிலரி ஈக்குவேஷன் இஸ் எம் ஸ்கொயர் மைனஸ் எம் மைனஸ் 2 ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா மல்டிப்ளை பண்ணால் -2, ஆட் பண்ணால் -1. ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம் மைனஸ் 2 இன்ட்டு எம் ப்ளஸ் 1 ஈக்குவல்ஸ் டு 0 இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். ஸோ which is m equals to 2, m equals to -1. ரெண்டு டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டு டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ் இருந்தால் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா cf ஈக்குவல்ஸ் டு c1 e பவர் 2z ப்ளஸ் c2 e பவர் -z. ஓகே, இங்கே எக்ஸ் அண்ட் ஜெட்டுக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு இந்த இதை. ஸோ அதனால் இங்கே மேலே ஜெட்டாக வரும். இது வந்து நம்மளோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். பட் எல்லாத்தையுமே நம்ம என்ன சேஞ்ச் பண்ணிவிடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெட்டுன்றது நம்ம கொடுத்த சப்ஸ்டியூஷன் தான். அது திரும்பவும் என்னவா மாற்றிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன் டர்ம்ஸ் ஆஃப் டீயில் கொண்டு வந்துடணும். ஸோ அப்போ இ பவர் ஜெட்டுக்கு பதிலாக டி கொடுக்கலாம். அப்போ இ பவர் 2z அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும்னா c1 டி ஸ்கொயர்னு ஆகிடும். அதே மாதிரி c2 டி பவர் -1 வந்துடும். ஓகே, ஸோ த விச் இஸ் நத்திங் பட் c1 டி ஸ்கொயர் ப்ளஸ் c2 டிவைடட் இன்ட்டு 1/t. ஸோ இந்த ஃபார்மெட்டுக்கு இது சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்டிகுலர் இன்டெக்ரல். ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் போது 1/d ஸ்கொயர் மைனஸ் டி மைனஸ் 2 இ பவர் 3z. இது நம்ம என்ன பண்ணுவோம், டி இருக்கிறதுலாம் அந்த 3 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ டி இருக்கிறதுலாம் 3 சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகிடும், 1/3 ஸ்கொயர் மைனஸ் 3 மைனஸ் 2 இ பவர் 3z சேஞ்ச் ஆகிடும். ஸோ விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/9 minus 5. 9 minus 5 is 4. So 1/4 e power 3z. இதையும் நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இன்டெக்ரலில் 1/4 e power z is nothing but t. ஸோ இப்போ t இங்கே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா t கியூப்னு வந்துடும். ஸோ இதுதான் பர்டிகுலர் இன்டெக்ரல். ஸோ நம்ம கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சொல்யூஷன். ஸோ ஜென்ரல் சொல்யூஷன் அப்படின்னும் போது ஜென்ரல் சொல்யூஷன் ஈக்குவல்ஸ் டு cf ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் c1 t ஸ்கொயர் ப்ளஸ் c2 பை t. பர்டிகுலர் இன்டெக்ரல் வந்து 1/4 t பவர்
3 நமக்கு கிடைச்சது. ஓகேங்களா, இதான். ஸோ இதான் நமக்கு ஜென்ரல் சொல்யூஷன். இது மேட்ச் ஆகிற மாதிரி ஆப்ஷன் பார்க்கும்போது அவங்க வந்து ஃபஸ்ட்டு க்யூபு, அடுத்து ஸ்கொயரு, அடுத்து வந்து டி, அந்த ஆர்டரில் எழுதியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் ரீரைட் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4 டி க்யூப் ப்ளஸ் C1 டி ஸ்கொயர் ப்ளஸ் C2 டிவைடட் பை டி, இந்த ஃபார்மேட்டில் மாற்றிடுது. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க கொடுத்துருக்குற ஆப்ஷன் வந்து நமக்கு ராங். அவங்க என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/t க்யூப் ப்ளஸ் C1 டி ஸ்கொயர் ப்ளஸ் C2 பை டி க்யூப் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இது வந்து நமக்கு ராங். ஸோ ரைட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயும் 1/t ஸ்கொயர் C1t இருக்குது. ஸோ இதுவும் ராங். ஸோ தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1/t க்யூப் C1 டி ஸ்கொயர் ப்ளஸ் C2 பை டி. ஸோ அப்போ இதுதான் நமக்கு ரைட் ஆப்ஷன். லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே டி க்யூப் இல்லை, அது மிஸ்ஸிங். ஸோ அதனால் இது ராங் ஆப்ஷன். ஸோ இப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கு ரைட்டு, பட் அவங்க வந்து பி கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டேரக்ட் கொஷின்ஸ் தான். ஸோ எனி எக்ஸ்பிரஷன் விச் கண்டைன்ஸ் 2 ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ் A and B and is a solution of the partial differential equation of first order is called. ஓகே, ஒரு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷனாக இருக்கணும், அதில் 2 ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட் ஆர்டர். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனுக்கு 2 ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இருக்கிற மாதிரி சொல்யூஷன் என்ன சொல்யூஷனாக இருக்கும்னு கேட்குறாங்க. சிங்குலர் சொல்யூஷன் சொல்கிறாங்க அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன். சிங்குலர் சொல்யூஷனில் நமக்கு நல்லாவே தெரியும் கான்ஸ்டன்ட்ஸ் இருக்காது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ். இது நீங்கள் டேரெக்டாக புக்கில் எடுத்தீங்கனாலே இதில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் கொஷின், கம்ப்ளீட் சொல்யூஷன் தான் இது. ஓகே, ஜென்ரலும் கிடையாது, பர்டிகுலரும் கிடையாது. ஓகே, அது எதுவுமே கிடையாது. பர்டிகுலர் சொல்யூஷனில் கான்ஸ்டன்ட்ஸ் இருக்காது. சிங்குலர் சொல்யூஷனும் அதே மாதிரி தான். இதான் பி தான் நமக்கு ரைட் ஆன்சர். அவங்க ஏ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். அடுத்து இன் எ லெக்ராஞ்சஸ் 70th கொஷின் இது. இன் எ லெக்ராஞ்சஸ் ஈக்குவேஷன் PQR ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப், இது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். லெக்ராஞ்சஸ் ஈக்குவேஷனில் அந்த PQR இருக்குது இல்லைங்களா, ஸோ அது வந்து எப்போவுமே இஸ் அ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் XYZ மூணுமே இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த இதான் லெக்ராஞ்சஸ் ஃபார்மெட். ஓகே, இந்த ஃபார்மெட்டில் இருக்கும் PP ப்ளஸ் QQ ஈக்குவல்ஸ் டு R. இதில் இந்த பியோட கோஎஃபிஷியன்ட் தான் பின்னு எடுத்துப்போம், இது கியூன்னு எடுத்துப்போம், இது ஆர்னு எடுத்துப்போம். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது இது வந்து 3 வேரியபிளுமே தான் இருக்கும். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் ஆல் 3 வேரியபிள்ஸ் தான். ஓகே, ஸோ அதனால் ஒன்லி எக்ஸ் அப்படின்னு சொல்கிறது இல்லை ஒன்லி ஒய் சொல்கிறது தப்பு. ஓகேங்களா, ஒன்லி Z சொல்கிறது தப்பு. மிக்ஸ்டு ஆஃப் தீஸ் 3 அதான் நமக்கு ரைட்டு. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கு ரைட் ஆப்ஷன். எக்ஸ் வரா மாதிரி இருக்கலாம், ஆனால் எக்ஸ் வரா மாதிரி மட்டும்தான் இருக்கணும் கிடையாது. ஒய் வரா மாதிரி இருக்கலாம், ஒய் வரா மாதிரி மட்டும்தான் இருக்கணும் கிடையாது. இதில் எல்லா பாசிபிலிட்டிஸுமே இருக்குது. ஸோ அதனால் ஆப்ஷன் சி தான் நமக்கு ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட், இதுவும் டேரக்ட் கொஷின் தான். யூ வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. Z1 வந்து பர்டிகுலர் இன்டெக்ரல் ஆஃப் த PDEன்னு சொல்லிட்டாங்க. இது 63rd கொஷின். தென் டேஷ் இஸ் a ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷன். ஸோ ஜென்ரல் சொல்யூஷன் நமக்கு தெரியும். ஸோ CF ப்ளஸ் PI காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் சேர்ந்தால் தான் நமக்கு வந்து இது வந்துடும். அப்போ U ப்ளஸ் Z1 தான். ஓகே, CF ப்ளஸ் PI இதான் நமக்கு வந்து ஜென்ரல் சொல்யூஷன். ஸோ அப்போ U ப்ளஸ் Z1 தான் நமக்கு ரைட் ஆப்ஷன். ஸோ U இன்ட்டு Z1 கிடையாது, அவங்க யூன்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் தப்பு. Z1ம் தப்பு. ஸோ ஆப்ஷன் டி தான் நமக்கு ரைட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன், இந்த பர்டிகுலர் இன்டெக்ரல் ஆஃப் த ஈக்குவேஷன். ஓகே, செகண்ட் ஆர்டர் PDE இது. ஸோ இது வந்து இதை பேஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி ராங் கொஷின் ஒன்று சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே அங்கே காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கேட்டிருந்தாங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் இன்டெக்ரல் கேட்டிருக்காங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் ஈக்குவல்ஸ் டு 1/d² மைனஸ் d டேஷ் இதை அப்படியே போட்டுட்டு இங்கே அந்த e⁻2x + y. ஸோ இந்த ஃபார்மெட்டில் இருந்துச்சு அப்படின்னா டிக்கு பதிலாக இந்த எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை யூஸ் பண்ணணும், டி டேஷ்க்கு பதிலாக என்ன பண்ணணும்னா ஒய்யோட கோஎஃபிஷியண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி பண்ணி கிடைக்கிறது தான் நமக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல். ஸோ அப்போ 1/ என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2² - 1 e⁻2x + y வரும். ஸோ அப்போ 2² 4 - 1. ஸோ அப்போ 1/3 e⁻2x + y. ஸோ தட் இஸ் அவர் ஆன்சர். பர்டிகுலர் இன்டெக்ரல்ன்றது இதுதான். ஸோ இது இந்த ஆப்ஷனில் மேட்ச் ஆகுது. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா e⁻2x + z y மட்டும் இருக்குது. ஸோ 1/3 இல்லை. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ராங்கு. செகண்ட் ஆப்ஷன் அதுதான் 1/9 இருக்குது, நமக்கு 1/3 தான் வரணும், பட் அதுதான் அவங்க ரைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ராங்கு. ஸோ தேர்ட் ஆப்ஷன் 1/3 e⁻2x. ஸோ சி தான் நமக்கு ரைட் ஆப்ஷன். டியும் ராங், 1/4 இருக்குனால. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஒன். அவங்க பி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ODE PD பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ப்ராபபிலிட்டி, அதுக்கப்புறம்
கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன் அதை பேஸ் பண்ண கொஷின்ஸ்லாம் இருக்குது. அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.